எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சினிமா மீடியா சார்பாக நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ராம்காம், ஒரு லவ் பேஸ் பண்ண கதை. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, ஃபஸ்ட்டு படம் எங்களுக்கு சினிமாவில் இது வந்து மிஸ்டர் சார் தனஞ்சய் சாரோட சேர்ந்து பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்து அவருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி. எல்லா ஜஸ்ட் ரைட்டர், டைரக்டர் எல்லாமே சேர்ந்த மாதிரி, ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், மூவியை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அவருக்கு. இட்ஸ் அ சைக்கிள். அவரை வச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது இந்த ஒரு ஜேர்னி ஆஃப் 1 இயரில். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார். தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட முக்கியமான ஒரு டைரக்டர். ஸோ மகேஷை பற்றி சொல்லணுன்னா, மகேஷ் வந்து இந்த படத்துக்காக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷம், 2.5 வருஷமாக நைட்டும் பகலமாக உழைச்சிருப்பார். படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு வருஷமாக எவ்வளோ நாள் தூங்கினாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அண்டு எவ்வளோ நாள் எங்கள் கூடலாம் வந்து மல்லு கட்டினாலும் தெரியாது. பட் இஸ் அ வெரி வெரி பேஷனேட். அண்ட் அவருக்கு என்ன வேணுன்றது ரொம்ப தெளிவாக இருப்பார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இதுதான் வேணும். அது கேமராமேனாக இருந்தாலும் சரி, ஆக்டராக இருந்தாலும், எனக்கு இது வேணும், இது பண்ணுங்கள், அது விதத்தில் ரொம்ப 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 டெடிக்கேட்டட். அண்ட் அவர் இந்த பட கதை சொல்லும் போதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரே வாட்டி தான் சொன்னார். நம்ம செகண்ட் டைம் கூட கேட்கல. சரி இந்த கதை பண்ணிடலாம், செட் ஆகணும், எல்லாம் யார் ஹீரோ எல்லாம் கரெக்ட் ஆனவொன்னே நம்ம பண்ணணும். ஸோ நாங்கள் ஹீரோ தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜேர்னி ஆச்சு. அந்த டைமில் இட் டுக் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆச்சு. 2-3 பேர் வந்தாங்க. அப்புறம் நாங்களே ஒரு டிசைட் பண்ணதான், இந்த கதைக்கு யார் செட் ஆகுமோ அதுவாக நடக்கும்ன்றது. ஆக்சுவலாக அந்த கதைக்கு வந்து கடைசியாக மிஸ்டர் ஹீரோ பவிஷ் வந்தார். ஸோ இந்த படத்தில் பவிஷ் வந்ததில் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பவிஷ் ஒரு ஆக்டராக ஒரு படம் பண்ணியிருக்காரு. செகண்ட் இந்த படத்தில் வந்து இவர் செட் ஆவாரா, ஏன்னா எங்கே இருப்பார், நம்ம இந்த படத்தில் கொஞ்சம் வயசு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் எல்லாருமே டெடிக்கேட்டடாக தாடியிலேருந்து வளர்த்து, ஈ இஸ் ஒன் ஆஃப் த பர்சன் whom I have seen an actor வெரி டெடிக்கேட்டட். ஒரு 6 மணிக்கு ஷூட்னா 5:30 மணிக்கு வந்து இருந்து எதுவாக இருந்தாலும் 10 டேக், 20 டேக், 30 டேக், என்ன பண்ணணும், குதிக்கணும், என்ன பண்ணனாலும் கூச்சமே படாமல் எத்தனை வாட்டி பண்ணாலும் ஒரு டெடிக்கேட்டட் பர்சனை நான் பார்த்தேன். ஸோ அந்த விதத்தில் பவிஷ் இஸ் ஒன் ஆஃப் த குட் ஆக்டர். வி ஆர் ஹாப்பி டு ஹேவ் யூ. அண்ட் நம்மளோட ஹீரோயின், ஸோ அவங்க வந்து தெலுங்கில் நடிச்சிருக்காங்க, தெலுங்கில் படம் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் யூடியூப் டான்சர்ஸ். அண்ட் ரொம்ப எது போட்டாலும், எந்த சாங் போட்டாலும் ஒரு மினிமம் போட்டாலே ஒரு 20 மில்லியன் 50 மில்லியன் அந்த மாதிரி ஒரு ரீச் ஆகிற ஒரு இது அவங்க இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. மேபி அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருக்கலாம், புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசமே தெரியாது. இவங்களே ஒரு பயங்கரமான ஒரு தமிழ் ஆக்டர் மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ், பட் பார்த்தா அப்படி தெரியாது, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ தட்ஸ் நாகதுர்கா. மற்றபடி இந்த படத்தில் வந்து மியூசிக், இந்த விழாவே அதுக்காக தான். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அவரோட டெபியூட ஃபஸ்ட்டு படம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, பரிமளம்கோ. பட் பிரதீப்பை பற்றி சொல்லணும்னா இஸ் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். பட் ஒன் ஆஃப் த எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் அவர் பண்ணது. அவர் ஒரு சாங்குமே நீங்கள் கேட்பீங்க, இன்னிலேருந்து ரிலீஸ் ஆகுது. இட் இஸ் பிளாக் பஸ்டர். ஐ ரியலி என்ஜாய்ட் அண்ட் ஹோல் டீம் வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ அந்த விதத்தில் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். அண்ட் ஹி ஹஸ் டன் ஹிஸ் ஜாப் அண்ட் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். அண்ட் மற்றபடி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தே ஹவ் டன் தேர் பெஸ்ட். ஏன்னா டேரக்டர் சும்மா விட மாட்டார். ஒரு டெக்னீஷியன் எவ்வளோ அவர் கிட்டதை எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டாரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இந்த படத்தை பற்றி ஒரு சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணுன்னா, இந்த படம் வந்து நம்மளோட எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு கிராஸ் ஆகிருக்கும். ஒரு லவ்னு ஒன்று பண்ணியிருப்போம், அதுக்காக நம்ம என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம், என்ன பண்ணியிருப்போன்றது தான் இந்த கதை. அண்டு கனெக்ட் ஆகும், சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு நல்ல மெசேஜும் கொடுக்கும், எப்படி இருக்கணும் லவ் பண்ணால் அப்படின்றது. ஒரு ஜென்னுக்காக இருக்கட்டும், ஆம்பளையாக இருக்கட்டும், ஒரு பொம்பளையாக இருக்கட்டும், இது பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தோன்னே ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ் பாஸ் ஆகும். ப்ளஸ் அதே மாதிரி ரொம்ப கலாட்டாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஸோ ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். எங்கள் டீமுக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் இந்த படம் நல்லபடியாக வரும்ன்ட்டு. அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு டேக் மோர் டைம். தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்கு. தேங்க்ஸ். இன்ப நாள் இது, இனிய நாள் இது, காலத்தின் அருமைகிறது. என் அகமாலும் தம்பி செல்லுமணி உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் ஆற்றலாளர்களே, அரங்கன் நிகர் நண்பர்களே, சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே,
உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லவ் ஓ லவ் உண்மையிலேயே தயாரிப்பாளர் தினேஷ்ராஜ் வந்து கொடுத்து வைத்தவர். அருமையான தயாரிப்பாளர் சகோதரர் தனஞ்சயனை சேர்த்து பண்ணுவதால் ஒரு 20 கோடி பண்ண வேண்டிய படத்தை அதே செலவில் 10 கோடி ஆக்கக்கூடிய வல்லமை பெற்ற தனஞ்சயனை பாட்டன் அப்படின்றதுனால உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்சவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றினை ஈட்டி தரும் என்பது முன்னோட்டத்தை பார்க்கும்போது தெல்லென தெரிகிறது. பவிஷை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு நலவென்பால் ஒரு பாடல் இருக்குது. செம்மனத்தான் தன்னொழியான் செங்கதிரான் தம்மனத்தை மங்கையர் தம்மனத்தை வழங்கும் தொடர்ந்தொழான் மெய்மை நலன் என்பான் உளன் என்பான் வேந்தன் உனக்குன்னு சொல்லுவாங்க. மங்கையர் பார்க்கும்போது அவருடைய மனசை வாங்கக்கூடிய அளவுக்கு அழகும் ஆற்றலும் மிக்க கதாநாயகனாக தம்பி பவிஷ் தெரிகிறார் என்பது தெல்லென தெரிகிறது. ஆகவே காதல் பற்றி சொல்லணும்னா காதல் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற காதல். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், கொள்கைகள் மாறலாம். ஆனால் மாறாதது ஒன்றே ஒன்று, அது காதல் மட்டும்தான். அந்த காதல் வாழ்க வாழ்க. இசை அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒலித்திட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற படக்குழுவினருக்கும் திரையுலக சான்றோர்களுக்கும் அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்தடுத்து பேசுகிறவங்க ஆமன் அப்படின்னு சொன்ன போதும் அந்த அளவுக்கு விளக்கமாக தனஞ்சயன் மொத்தமாக, அதாவது எப்போவுமே விழாவில் ஒருத்தர் பேசிட்டு போன பிறகு பேசுகிறதே ரொம்ப கஷ்டம்னுவாங்க. இப்போ கீழே இருந்து நம்ம சரவணன் சொன்னார் மொத்தம் மேடையில் 24 பேர் இருக்காங்கன்ட்டு. 24 பேர் பேசணும். 24 பேர் பேசுறதுக்கு ஏதாவது விஷயத்தை விட்டு வைக்கணுமா இல்லையா? அந்த ஆள் மொத்தத்தையும் சொல்லிட்டார். இதை மீறி என்ன பேசுறது அடுத்து வர்றவங்க? ஆனாலும் 2-3 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறேன். 2 விஷயத்தில் தனஞ்சயன் கருத்து வேறுபாடு. ஒன்று, பவிஷை பார்த்து சம்பளம் எவ்வளோ வேணால் வாங்கிக்கிங்கன்னார். இவர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாக குழுவில் இருக்கார். இன்றைக்கி நடிகர்கள் சம்பளம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவர் பவிஷை பார்த்து நீ எவ்வளோ வேணால் சம்பளம் வாங்கிக்கான்னாரு. 2வது, நாகதுர்கா கிட்ட வந்து இனிமேல் யூடியூப் பக்கம் போகாதீங்கன்னா 2ஐயும் நான் ஆட்சேபிக்கிறேன். நான் ஒரு யூடியூபரும் கூட. நாகதுர்காவுடைய பாப்புலாரிட்டிக்கு இன்றைக்கி நாகதுர்கா இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம் யூடியூப். அதை வந்து வேணாம் அப்படின்னார். நாகதுர்கா அந்த அட்வைஸ் தயவுசெய்து கேட்டுக்காதீங்க. ஓகே, இந்த படத்தினுடைய பெயருக்கேற்ப ஒரு அருமையான ட்ரெய்லர், அழகான பாடல்கள். இன்றைய காலகட்டத்திற்கு என்ன மாதிரியான படத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்களோ அதை கொடுத்துருக்க விஷயத்தில் வந்து நிஜமாகவே தயாரிப்பாளர் தினேஷ்ராஜையும் தனஞ்சயனையும் நான் பாராட்டுறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, படம் முடிஞ்சு எப்போவுமே படம் முடியும்போது பார்த்திங்கன்னா நிறைய மனக்கசப்பு போட்டிருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு இவர் எனக்கு இருக்கிற துணையாக இருக்கிறது ரொம்ப பலம்னு தினேஷ்ராஜ் சொன்னதும், இந்த படம் முடிவடைவதற்கு முன்னாடியே இந்த படத்தினுடைய இயக்குனரை பற்றி தனஞ்சயன் பாராட்டி சொன்னது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். திட்டமிட்டபடி இந்த படத்தை முடிச்சிருக்க இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு வந்து மகேஷ் ராஜாந்தன் நிஜமாக பாராட்டணும். எந்த அளவு நீங்கள் கை தட்டினாலும் அது தகும். ஏன்னா இன்றைக்கி திட்டமிடுதல் தான் சினிமாவில் இல்லை. அந்த விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நிஜமாக பாராட்டுதல்கள். இசை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த போன்ற படங்களில் இசை தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து ஃபாக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஹிந்தி வரைக்கும் போகிறதுக்கு இந்த பேர் எப்படி வச்சுருக்காங்க, தமிழோடு இருந்தக்கூடாதுன்ட்டு. நம்ம ஹிந்திக்கு போனாலும் இங்கிலீஷுக்கு போனாலும் கூட இந்த டைட்டில் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. பவிஷ் நாராயணுடைய வளர்ச்சி வந்து நிஜமாகவே பாராட்டத்தக்க ஒரு வளர்ச்சி. இந்த சினிமா உலகத்தில் ஒருத்தர் வளர்ச்சி அடையணும்னா அர்ப்பணிப்பும் திறமையும் இருக்கணும். அது அந்த பையன்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. தனுஷனுடைய சகோதரி மகன் என்பதாலோ கஸ்தூராஜாவுடைய பேரன் அப்படின்றதுனாலோ அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கு தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறதுனால அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பையனுடைய திறமை. இந்த திறமையை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் பவிஷ். அதே மாதிரி இன்றைக்கு பார்க்கும்போது அவர் வந்து இன்றைக்கு உள்ள சினிமா கலைஞர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா 2 படம் நடித்து முடித்தோடனே அவங்கள பாதி பேரை பிடிக்க முடியறதில்லை. அப்படி ஒரு கணம் எங்கேருந்தோ வந்து அவங்க தள்ள ஏறிடுது. அந்த கணம் கொஞ்சம் கூட ஏறாமல் வந்து அந்த பையனை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அவர் அப்படி தான் இருக்கார், ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த இன்றைக்கு இருக்கின்ற இதே நிலையில் வந்து தொடர்ந்து பழங்குன்ற தன்மையை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து துடிப்போடும் ஒரு
சிலிர்ப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு காதல் காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்களை பற்றியெல்லாம் பேசணுன்னா இன்னொரு 1 மணி நேரம் பேசலாம். ஏற்கனவே சரவணன் சொல்லிட்டார், மேடையில் 24 பேர் இருக்காங்க, 2 நிமிஷம் பேசினா கூட 48 நிமிஷம் ஆகிடும். அதனால் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும் என்று என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பார்த்தீங்களா, என் பேரடைங் ஹீரோ ஆகிட்டேன்னு பெருமையாக வந்திருக்கிற கஸ்தூர்ராஜா அவர்களுக்கு வணக்கம். அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பவிஷ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் விக்னேஷ்கும் தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. அந்த படம் வந்து ஒரு அதிசயமாக நீங்கள் ஓடிடியெல்லாம் விற்றுட்டுலாம் ரிலீஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து சமீப காலத்தில் நாங்கள் கேள்விப்படாத விஷயம், அது நடந்திருக்குது. அதுவே ஒரு பெரிய நல்ல பிரைட் சைன். அது டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணார். மகேஷை பற்றி பெருமையாக நிறைய வாட்டி தனஞ்சயன் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த படம் பெரிய வெற்றிக்கான எல்லா ரிவ்யூகளோடும் வியாபாரம் ஒரு படம் பார்த்து வாங்கிட்டாங்கன்றதே நம்ம வந்து ஒரு 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 ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு அது அருமையான விமர்சனமாக எடுத்துக்கலாம். அற்புதமாக வந்திருக்கு. மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோ பவிஷ்க்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் ஒரு வேண்டுகோளும், நீங்களாவது வந்து தயாரிப்பாளர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நடிகனாக நீங்கள் மாறணும். ஷேரில் படம் பண்ணுங்கள், தயாரிப்போட புரிந்துணர்வோட படம் பண்ணுங்கள். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சினிமாவை கரைச்சி குடிச்சு PhD வாங்கினவங்க எல்லாருமே, தாத்தாலிருந்து பாட்டியிலிருந்து அவ்வளோ பேருக்கு எல்லாமே தெரியும். அதனால் முறைப்படி திட்டமிட்டு நல்ல ஒரு ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட் பண்ணுற நடிகனாக நீங்கள் வளர்ந்து சினிமாவில் பெரிய ஒரு இடத்தை சாதிக்கணும்னு என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த படம் மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். திரு தினேஷ் அவர்களுக்கும் தனஞ்சயன் அவர்களுக்கும் டபுள் டிடி இது டெஃபினட்டாக டிடி ஸ்டுடியோஸ் பாருங்கள். ஆமாம், இதில் இல்லையா? சரி, 2 பேர் நல்ல ஒரு உண்மையாகவே நிறைய புதுசாக வர்ற தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க. நிறைய முதலீடுகளோட ஒரு ஒரு புதுமையான ஒரு படத்தை எடுக்கணுன்றப்போ ஒரு சரியான வழிகாட்டுதல் உள்ள ஒருவரோடு சேர்ந்து படம் பண்ணுறது, அதுவும் நல்ல ஒரு தயாரிப்பாளர்களை வச்சு கூட்டணியோட, இப்போ தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களோ அல்லது நடப்பு தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களோடு சேர்ந்து பண்ணுற ஒரு முயற்சியை வந்து நான் உண்மையிலுமே பாராட்டுறேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அது என்ன இந்த முறைப்படி ஒரு திரைப்படத்தை எப்படி எடுப்பதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சரியான ஆளை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க. சினிமாவில் PhD வாங்கினவர் ஒரு சாதாரண ஆள் அல்ல. நான் வந்து ஒரு காலத்தில் இசையமைத்து ஒரு 10 பாடல்களை ஒரு கேசட்டாக வெளியிடும்போது அதை வாங்க வந்தார் முதல்ல என்னுடைய நண்பர். அப்போ இருந்து எனக்கு தனஞ்சயன் அவர்களை தெரியும். ஒரு 20 வருஷம் இருக்குமா சார்? 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் மியூசிக் போட்டிருக்கேன் வேறு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? அதை வந்து வாங்கினவர் இவர். அது மிகப்பெரிய வெற்றி ஆல்பமாக அது போச்சு. அது வந்து முருகனை பற்றிய ஒரு ஆல்பம். ஸோ அந்த நாள் நான் எப்படி பார்த்தனோ அதே என்டர்பிரேஷனர் அந்த என்டர்பிரைசிங் ஒரு பிரச்சனை அதே ஒரு வேகத்தோட அவர் அதிலிருந்து மோசர் பியர்னு வந்து அதுக்கப்புறம் வேறு கம்பெனிகள்லாம் போய் தானே ஒரு கம்பெனியை உருவாக்கி தானே ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டை வந்து உருவாக்கி, ஸோ எல்லா வகைகளிலும் சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர். ஸோ அவர் வந்து நிச்சயமாக எப்பவுமே ஜெயிக்கிற விஷயங்களை தான் உங்களுக்கு காட்டுவார். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். அப்புறம் இன்றைக்கி காலையில் கூட ஒரு படத்துக்கு பூஜைக்கு போயிருந்தேன். அது லாலிபப்பு. இப்போல்லாம் சினிமாவுக்கு டைட்டில் வைக்கிறதே படுத்து யோசனை பண்ணுவாங்க போல் இருக்கு. ஒரு வார கணக்கில் ரூம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க. லாலிபப்பு பார்ட்டி, அதாவது ஆமாம் லாலிபப் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒரு படம். அது ஓப்பனிங் போயிட்டு இந்த மாதிரி தான் வாயிலேயே நுழையாமல் ரொம்ப நேரம். ஆமாம், அது வித்தியாசமாக வைக்கிறாங்க இப்போ. ஸோ இந்த டைட்டிலும் லவ்வோ லவ்வு லொல்லோ லொல்லுன்ற மாதிரி.
ஆனால் படத்தை ட்ரெய்லரை பார்த்த உடனே மிரண்டேன், யாரா இந்த பையன் இந்த கலக்குறானே ரொம்ப. அதை பார்த்தா அது தேனி மாவட்டத்திலேருந்து புறப்பட்டு வந்த ஒரு சிங்கத்தோட பேரை, மல்லிகாபுரத்து சிங்கத்து பேரன் அப்படின்னு. ஏன்னா அவர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் எங்கள் குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப பழக்கமானவர் கஸ்தூரி ராஜா அவர்கள். அவரும் என் பிரதர்ல அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அங்கேருந்து வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கிற கஸ்தூரி ராஜாவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தேன். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் யார் வேணாலும் வரலாம், ஆனால் தான் எவ்வளவு செலவு பண்ணி தானே சொந்த படங்களை எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை உருவாக்கி, ஒரு பிள்ளைய டைரக்டர் ஆக்கி, ஒரு பிள்ளைய ஹீரோவாக்கி, அந்த கஷ்டங்களெல்லாம் வந்து அவருக்கு தான் தெரியும். அது வெற்றிகள் வந்து நம்மளை வேறு மாதிரி காட்டுமே தவிர, அவர் பட்ட வலிகள் வந்து அவருக்கு இன்றைக்கி அதெல்லாம் அறுவடையாயிட்டிருக்கு. பேரன் கூட இவ்வளவு அழகாக இவ்வளவு அற்புதமாக நடிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு முகத்தை. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்டு கண்ணே. ஒரு மிகச்சிறந்த இன்றைக்கி இந்த தலைமுறைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஃபீஸ்ட்டு. அதில் உங்கள் பெரியப்பாவும் உங்கள் பெரிய மாமாவும் நடிச்சிருக்காரு. அவரும் அருமையாக நடிச்சிருக்காரு, மிக பிரமாதமாக நடிச்சிருக்காரு செல்வராகவன். ஹீரோயின் எல்லோரும் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விஷ் யூ ஆல் த கிரேட் சக்ஸஸ். நம்ம டைரக்டர் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு முதல் படத்துலேயே நல்ல பேர் வர்றதுங்கிறது, எப்போ பார்த்தாலும் எங்கள் சங்கத்தில் டைரக்டர்களை பற்றி பிரச்சனையான ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வரமாட்டேன்றான். இந்த ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து லெட்டர் அனுப்பிட்டே இருப்பாங்க. உடனே ஏயா டைரக்டர் நம்ம யூனியன் மெம்பரா அப்படின்னு கேட்போம். நாங்கள் தப்பிக்கிறதுக்கு யூனியன் மெம்பர் இல்லைன்னு அப்படின்னு இந்த பக்கமே வராதிங்கன்னு. ஸோ இப்போ தான் எல்லோரும் யூனியன் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் அவங்கள தற்காத்துக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை வந்து செல்வமணி அவர்கள் கொண்டாந்ததுனால இப்போ எல்லாம் சினிமா வந்து ஒரு 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 வரைமுறைக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம தயாரிப்பு செலவுக்கு ஏற்ப வருமானம் ஒரு படத்துக்கு ஒரு வியாபாரம் இருக்குதான்றது யாராலையும் கணிக்க முடியல. ஸோ அதை கணிக்கிறதுக்கு உண்டான ஒரு மெஷர்மெண்ட்டை தான் இப்போது பெப்சியும் தயாரிப்பாளர் சங்கமும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் முன்னெடுத்திருக்கு. ஸோ யார் சினிமா எடுக்க வந்தாலும் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி யார் கூட சேர்ந்து பண்ணுறதுன்றதை முதல்ல முடிவு பண்ணி உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று புதிய தயாரிப்பாளர் திரு தினேஷ் அவர்களை ஃபாலோ பண்ணணுன்றதை சொல்லிக்கிறேன். இசையமைப்பாளருக்கும் இந்த திரைப்படத்தில் ஆமாம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார், சார் இந்த ஒரு பையனை அனுப்புகிறேன், அவன் புதுசு, அவனை நான் டைரக்டர் யூனியனில் சேர்த்துக்குங்க சார், நான் லெட்டர் அனுப்புகிறேன் பாரு. அந்த மாதிரி தயாரிப்பு சார், நான் அவங்களுக்கு நம்ம முன்னாடி நிற்போம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிஷமே நான் வி வில் கோ அண்ட் அட்டன். அது எல்லாத்துக்குமே பாதுகாப்பு தானே, காசு போடுறவங்களுக்கு. அது ஒரு மிகச்சிறந்த என்டர்டெயின்மெண்ட் லவ் ஸ்டோரி. இது பார்த்தா எனக்கே இளமை திரும்புது என்று கூறி இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர் நடிகைகளுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், திங்க் மியூசிக் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இதுக்கு முன்னால் ஒரு வெற்றி படத்தை பாராட்டை பெற்று அமர்ந்திருக்கும் எனது அன்பு தம்பி திரு இயக்குனர் சசி அவர்களுக்கும் அவர்களுடைய டீமுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்த வந்தவர்களுக்கும் வாழ்த்து பெற வந்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல கடவுளுக்கு நன்றி. யார் அந்த கடவுள்? இந்த முன்னாடி உட்காந்துருக்கிற விஜயலட்சுமி தான் எங்கள் கடவுள். அவங்கக்கிட்ட இருந்து வந்தது தான் இவ்வளவும். நான் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ட்ரெய்லர் மாதிரி ஒன்று போட்டாங்க, அதுவும் நல்லா இருக்குது. இதோட ஒரு வெற்றிக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. லவ் ஓ லவ், லவ் ஓ லவ், இதை எத்தனை தடவை சொன்னாலும் இணைக்குது. யாருக்கு தான் இணைக்காது லவ் ஓ லவ்னா? இப்படி ஒரு டைட்டில் வச்சதுலேருந்தே அந்த டைரக்டர் வெற்றி அடைஞ்சிட்டார்.
இதில் வந்து செல்வராகவன் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி இவர் இங்கே வரணும்னு ரொம்ப போராடினார். கடுமையான காய்ச்சல் அவருக்கு. பல தடவை அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அம்மா வர முடியல, அம்மா வர முடியல. பவிஷோட அம்மாவுக்கு ரொம்ப ஆதங்கம், அண்ணன் வரணும் அப்படின்ட்டு. அவர் உண்மையிலே வர முடியல. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தனுஷ் வந்து தனுஷுடைய மோல்டு தான் அவர். பவிஷுங்கிறவர் தனுஷுடைய மோல்டு. அவர் தான் உருவாக்கினார், அவர் எல்லாம் பண்ணார். அவரை நான் அறிமுகப்படுத்தினேன். அந்த படம் ஓடிடுச்சு. அடுத்த படமும் நான் ஒரு படம் எடுத்தேன், ட்ரீம்ஸ்னு ஒரு படம். ஏன்னா அறிமுகப்படுத்துறது மட்டுமோ, வாய்ப்பு கிடைக்கிறது மட்டுமோ சினிமா அல்ல. சினிமாவில் நிலைக்க முடியாது. தன்னைத்தானே வளர்த்துக்கணும். தனுஷ் வந்து அன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன சொன்னேன், அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஒரே அட்வைஸ் தான், தம்பி உன் டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஷாட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க வர சொல்கிற நேரத்துக்கு நீ போயிடு. அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நான் அந்த படத்தில் ஏவிஎம்மில் ஒரு இடத்துல சன்ரைஸ் ஷாட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ நீ வந்துடுவியா அப்படின்னு. வந்துடுவேன்ப்பா அப்படின்னாரு. வீட்டுக்கு போனோடனே அந்த ப்ரோக்ராம் மாறிடுச்சு. ஒரு 10-11 மணிக்கு மாறிடுச்சு. நான் ப்ரொடக்ஷனில் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். காலையில் வீட்டில் எழுந்து பார்த்தாக்க குழந்தைய காணோம், பவிஷை காணோம். என்னடன்னா, அப்பா இங்கே காலையில் 5 மணிக்கு வர சொன்னாரேன்ட்டு அங்கே கிரவன்லேயே படுத்துக்கிட்டு ஏவிஎம்லேயே இருந்துட்டான். அதுதான் தனுஷ். அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்டையும் இருக்கணும் பவிஷ். வாங்க. இவர் வந்து எங்கள் வீட்டிலையே ஒரு ஸ்பெஷல். என்னுடைய ஒய்ஃப் விஜயலட்சுமிக்கு செல்வராகவன் ஸ்பெஷல். இதை மாற்றவே முடியாது. இவங்க அம்மா டாக்டர் விமலகீதா எனக்கு ஸ்பெஷல். இவர் அவங்களுக்கு முதல் குழந்தை, அதனால் எங்களுக்கு ஸ்பெஷல். முதல் பையன் செல்வராகவன், முதல் பேரன் பவிஷ். இந்த விதத்தில் 2 பேருமே எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஸ்பெஷல். ஹார்ட் ஒர்க். எப்படிடா இவன் இவ்வளோ பண்ணான் அப்படிங்கன்னு மலைக்க வச்சிட்டான். இந்த 3 சாங்குலையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தனுஷும் அப்படி தான் பண்ணார். தொழிலுக்காக எதையும் சொல்வது. தனுஷ் வந்து அவ்வளோதாங்க. ஒரு படம் துள்ளுபோத இளமை முடிஞ்ச உடனே காதல் கொண்டேனில் செல்வராகவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அவரை காதல் கொண்டேன் முடிஞ்ச உடனே சுப்பிரமணிய சிவா எடுத்துக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனாக்கா அவர் ஹீரோன்னு மோல்டு பண்ணதே சுப்பிரமணியம் சிவா தான். அந்த திருடா திருடிங்கிற படத்தில் மன்மதராசாங்கிற பாட்டு இல்லைன்னா அவருடைய கெரியர்லேயே ரொம்ப பெரிய படம் அது. அவர் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டார். அவர் யாருமே வளர்க்கலை. அது மாதிரி பவிஷ், உங்களை நீங்களே வளர்த்துக்கணும். அப்படி தான் வளர்த்துக்கிறோம். நாங்கள் யாரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதில்ல. இப்போல்லாம் யாரும் அட்வைஸ் பண்ணாரும் கேட்குறதில்ல. அதனால் நம்ம அட்வைஸ் பண்ணாமலே இருந்துக்கிறது. இவருக்கு என்ன சொல்கிறது, என்ன சொல்லிக் கொடுக்குறது? அந்த நீக்குங்கிற படம் பண்ணதிலிருந்து ராத்திரியும் பகலுமா பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கார். எங்கன்னா கிளாஸுக்கு போகிறார், எங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போகிறார், எங்கன்னா ஃபைட் கிளாஸுக்கு போகிறார், எங்கன்னா ஷூட்டிங்கு போகிறார். எனக்கு ரொம்ப எது பெருமை தெரியுமா? ஒரு படம் ஒரு படம் இப்போ தான் பூஜை போட்ட மாதிரி இருக்குது. வெஸ்ட் மாம்பலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பூஜை போட்டாங்க. பார்த்தா டக்குன்னு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிற்குது. இப்படியெல்லாம் படம் எடுத்தால் சினிமாவில் நஷ்டமே வராதுங்க. ரெண்டாவது இன்னொரு பெரிய பெருமை எனக்கு என்ன அப்படின்னா,
இந்த தயாரிப்பாளர் தனஞ்சயன் சார் 2 பேருமே படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் பவிஷ் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்படியும் காலங்கள் இல்லை, அந்த அளவுக்கு பவிஷ் நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது லைஃப் லாங் தொடரணும். இந்த இயக்குனருக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளருக்கு வெற்றி வேணும். நிறைய நான் கூட படம் பண்ணுவேங்க, கூப்பிட்டு ஒரு படம் கொடுங்க, நான் கூட பண்ணுவேன். நான் இப்போ நடிச்சிருக்கேன் யூசுப் பாய்ன்னு, ஹபீபி எல்லாம் வெளியில் போனால் வாங்க யூசுப் பாய்ங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாங்கிற பேர் போயிடும் போல் இருக்குது. நீங்கள் நல்லா வரணும், நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இன்றைக்கே லாபம் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல் இருக்குது. கிடைச்சிச்சா என்னன்னு சொல்ல முடியாது. இருந்தால் கூட எல்லா வியாபாரங்களும் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப பெரிய ஆரோக்கியமான ஒரு சினிமா நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம். கஸ்தூரி ராஜா சொன்னார் இல்லைங்களா, கஸ்தூரி ராஜா 40 வருஷமாக டைரக்ட் பண்ணி கஸ்தூரி ராஜாங்கிற பேரை நிலைநிறுத்த 40 வருஷம் ஆச்சு. ஆனால் அபிபியில் நடிச்சோடனே யூசுஃபுங்கிற பேர் தானே வந்துடுது. அது மாதிரி நான் தான் ரோஜா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற நிலவு போயிட்டு இப்போ ரோஜாவின் ராஜான்னு அடையாளப்படுத்த வேண்டிய நடிகர்களுக்கு அதுதான் குள்ளமணியாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற இமேஜ் இருக்குங்களே, அது நடிகர்களுக்கு உண்டான அது. இந்த லவ் திரைப்படத்தை இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், மேடையில் வந்திருக்கின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்க செயலாளர் கதிரேசன், துணைத் தலைவர் கமலக்கண்ணன், அதுபோன்ற வாழ்த்து சென்ற சிவா சார், லலித் மாஸ்டர், இந்த திரைப்படத்தில் பணியாற்றிருக்கின்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குனர் உட்பட, அதுபோல என்னுடைய நண்பர்கள் சகோதரர் உதயகுமார், சசி, ரவி மரியா, தாத்தா கஸ்தூரி ராஜா, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நான் அந்த கேசட் ரிலீஸ் பண்ணும்போதே தாத்தா கூப்பிடுன்னு பவிஷ் சொன்னார். தாத்தாங்கிறத கஸ்தூரி ராஜா விரும்ப மாட்டார்னு நினச்சிட்டு எப்போ தாத்தா கொடுப்பா அது சொல்லாதான்னு நினச்சேன். ஆனால் கஸ்தூரி ராஜா மேடையிலேயே நான் தாத்தா தான் பேரனை பக்கத்தில் நிற்க வச்சுட்டது இல்லை. அதனால தான் உங்களை தாத்தா வருத்தப்படாதீங்க கஸ்தூரி ராஜா. ஏன்னா கஸ்தூரி ராஜா சார் எங்களுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய வெற்றி தோல்வி அது எல்லாத்தையும் கடந்து வந்த பாதையில் நாங்களும் இணைஞ்சு பயணிச்சிருக்கோம். உண்மையே ஒரு சாதனை தான். தான் இயக்குனராகி தன் மகனை இயக்குனராக்கி, மகனை ஹீரோவாக்கி, பேரனை கொண்டு வந்துட்டுருக்கோம்னா அது உண்மையிலே அது ஒரு வரப்பிரசாதம். ஆனால் அவரோட டெக்னிக் தெரிஞ்சிடுச்சு. கடவுள்னு சொல்லிட்டு என்ன திருவிளையாடன்னு பண்ணிக்கலான்னு. உண்மையிலே இந்த லவ் மற்ற திரைப்படத்துக்கு இசை வெளியிட்டு வர்றதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் ஆக்சுவலாக இப்போ ரவி மரியா வந்திருக்காரு. ரவி மரியாவோட பையனை ஹீரோ வச்சு நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு ஒரு 100 கதை கேட்டேன். நான் 100 கதை கேட்டு அப்போ மகேஷ் ரவி மரியா என்கிட்ட கூப்பிட்டு வந்தார். இந்த கதையை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப அந்த 100 கதையில் இந்த கதை பெஸ்ட்டாக எனக்கு தோணுச்சு. அது என்னென்னா, அந்த மௌன கீதங்களில் பாக்கியராஜ் சாரையும் தங்கைக்கு ஒரு கீதத்தில் டி ராஜேந்திரனையும் அது மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கதை எக்ஸ்ட்ராலண்ட்டாக இருந்தது. ரவி இந்த கதையை நம்ம பண்ணலாம் அப்படின்னா அவரோட பையனுக்காக அவரை ஹீரோ வச்சு பண்ணுறதை நாங்கள் முடிவு பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். அப்புறம் மெதுவாக மகேஷ் சொன்னார், சார் இந்த கதையை நான் தனஞ்சயன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், ஆனால் ஒரு 6 மாதமாக அப்படியே இருக்குது சார், பண்ணுறாரா இல்லையான்னு தெரிலன்னு. நான் கேட்கட்டேம்மா சார்னார். அப்புறம் நீ எங்களுக்காக கேட்காத, நானே அவர்கிட்ட பேசுகிறேன்னு நான் வேறு எல்லாம் விஷயம்லாம் பேசிவிட்டு அவர்கிட்ட மெதுவாக கேட்டேன். சார் இந்த மகேஷ்னு ஒரு பையன்கிட்ட கதை கேட்டிங்களே, அது எப்படி சார்? கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணுறோம், ஒரு சரியான இது வந்தோடனே அதை லிங்க் பண்ண போது சார் 2 months ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ ரவி கூப்பிட்டுன்னா ரவி அந்த படம் டேக் ஆஃப் ஆகுது, அதனால் அந்த கதையை நம்ம பண்ண முடியாதுன்னு. அதனால் இந்த கதையை ஏறக்குறைய எனக்கு ஒரு 1.5 hours சொன்னார். அவ்வளோ அழகாக அந்த கதை கேட்கும்போதே ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது. உண்மையாக அவ்வளோ சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும். இதில் நடிக்கிற 2 பேர் மிகப்பெரிய பேர் வாங்குவாங்க. இதில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ் இந்த கதை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கதை சொல்லும்போதே 2 சொன்னார். அப்போ பவிஷ் ஹீரோன்னு சொல்லல, ஆனால் செல்வராகவன் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான் சொன்னார். அந்த கதையை உருவாக்கும் போதே செல்வராகவன் மாதிரி ஒரு கேரக்டருங்கிறத உருவாக்கிட்டார். அப்புறம் ஒரு ரவுடி கேரக்டர்னு சொன்னார். அது யாராருன்னு பார்த்தா வனிதா கொண்டு வந்து வச்சு
உண்மையிலே நான் அந்த இதுக்கு சிறப்பாக இருந்தது. அப்புறம் உள்ளே வரும்போது இப்போ தினேஷை பற்றி இவர் சொன்னார், நம்ம தினா சொன்னார், எப்படி நீங்கள் நண்பர்களாக இருக்கீங்கன்னு. உண்மையிலே நீங்கள் உங்கள் எல்லோரும் தெரியும், நம்ம தனஞ்சயன் வந்து எல்லாத்துலேயும் அதிகம் பேச்சை உட்பட. அது பேசும்போது கொஞ்சம் செவட்டனாக இருந்துட்டோம். நீங்கள் இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வரும்போது சொன்னார், சார் டைரக்டர் எக்ஸலன்ட் சார். அதாவது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி திட்டமிட்டு என்கிட்ட ஒரு பட்ஜெட் சொன்னார் மகேஷ். நான் சொன்னேன், மகேஷ் இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாது மகேஷ், நீ சொல்கிறத விட கொஞ்சம் இது. நான் ஒரு பட்ஜெட் கொடுத்தேன், எவ்வளோ ஆகும். இல்லை சார் நான் கொஞ்சம் சூஸ் பண்ணி பண்ணுறேன். நான் சொன்னேன், இதெல்லாம் பண்ண முடியாது, இன்றைக்கி கரண்ட்டுடைய வேஜஸில் கரண்ட் சிஸ்டத்தில் இது பண்ண முடியாதுப்பா, இவ்வளோ பண்ணணும். அவர் என்ன பட்ஜெட் சொன்னாரோ அதே பட்ஜெட்டுக்குள்ளே, அதை நான் சொன்ன பட்ஜெட் அதுக்குள்ளே வந்து அதை முடிச்சிருக்காருன்னா உண்மையில் 2 பேரோட முயற்சி இருக்கு இல்லையா, தனஞ்சயனோட முயற்சி ப்ளஸ் மகேஷோட திட்டமிடுதல். அப்போ உள்ளே வரும்போது ஒரு விஷயம் சொன்னார் நம்ம தனஞ்சயன். அதாவது வந்து தனஞ்சயன் வாயால் ஒரு டைரக்டரை வந்து பிளான் பண்ணுறதுல எக்ஸலண்ட்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் மகேஷ். உண்மையாக வந்து நீங்கள் வந்து வேறு கிரேட் சார், இந்த டைரக்டர் ரொம்ப கிரேட் சார். என்னென்ன நைட்டில் போகுது அப்படின்னா 6 மணிக்குள்ளே என்ன எடுக்கணும், இந்த மிக செலவான விஷயங்களில் இப்போ ஸ்டடிக்காமோ கிம்பலோ இல்லை ரிச் மாடல்ஸ் இவங்களாம் வந்து அதிகமான செலவு வருதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள 5-6 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அப்புறமா மீதி விஷயங்களை எடுக்கிறது. இது மாதிரி செலவு ஐட்டங்களை முதல்ல பண்ணுறது, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறது. இப்போது எத்தனை நாள் சொன்னாரோ அத்தனை நாளுக்குள்ளே அந்த படத்தை முடிக்கிறது. அப்போது ஒரு சரியான டைரக்டர் இருந்துட்டால் ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொன்னார். அந்த ப்ரொடியூசருடைய வேலையை சரியான டைரக்டர் தேர்ந்தெடுக்கிறது தான். அதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ என்னென்னா நாங்கள் வந்து ஒரு அது நிர்பந்தம் மாதிரி தெரியும், தயாரிப்பாளர் சங்கங்களுக்கு நிர்பந்தம் மாதிரி தெரியும். அதாவது மெம்பர் தான் ஒர்க் பண்ணணும்னு இப்போ தீனா கேட்டார் அப்படின்ற போது இப்போ 3 விஷயம் வந்தது. இப்போ நேற்றே 3 விஷயம் சொன்னார். அதில் ஒருத்தர் வந்து நான் மெம்பர், அவர் எங்களால் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியல. அப்போ தயாரிப்பாளருக்கும் நஷ்டம், அவர் எந்த அமைப்பும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இப்போ கமலக்கண்ணன் சொன்னார், நம்ம தனஞ்சயன் சொன்னார், அதாவது முன்னாடி திரைப்படங்களை வெளியிடுறதுங்கிறது தயாரிப்பாளரோட கண்ட்ரோல் கையில் இருந்தது. ஃபஸ்ட் காப்பி முடிஞ்சிச்சுன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், அது மீது என்னவாக இருந்தாலும் அது ப்ரொடியூசர் கண்ட்ரோலில் இருந்தது. அப்புறம் ஹீரோ கண்ட்ரோலுக்கு மாறிச்சு. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அந்த ரிலீஸ் டேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஓடிடி தான். பெரிய இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பெரிய நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை இந்தியாவிலே பெரிய நட்சத்திரமாக இருக்கலாம். ஓடிடி இந்த மாதிரி சார் இந்த டேட்டில் நம்ம படம் வரணும், நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணால் தான் இதை பண்ண முடியும். அப்போ நீங்கள் சில சமயங்களில் ஃபஸ்ட் காப்பி வந்து 6 மாதம் கழிச்சு கூட வந்து இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கும். நல்ல முயற்சியாக ஓடிடி ஒன்று ப்ரொடியூசர் சங்கத்திலேருந்து அவர்களோட ஆதரவோட இல்லை ஆலோசனையோட ஒரு ஓடிடி ஆரம்பிக்கிற முயற்சி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல முயற்சி. கமலக்கண்ணன், கதிரேசன், நீங்கள் எல்லோரும், தனஞ்சயன் கூட அதில் இருக்காருன்னு சொன்னார். நிச்சயமாக அப்படி வரும்போது இப்போ என்னென்னா ஓடிடியில் சின்ன படங்களை வாங்குறதில்ல, தனஞ்சயனுக்கு கொஞ்சம் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதனால் படமும் ஜனதன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் எல்லா படத்தையும் வாங்கிட முடியாது, படமும் அவங்க பார்த்து நல்லா இருக்கணும். ஆனால் அந்த வாசல் எங்கே இருக்குங்கிறது தனஞ்சயன் மாதிரியான தயாரிப்பாளர் தெரியும். ஆனால் மற்ற நிறைய தயாரிப்பாளருக்கு அந்த டோர் எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த ஓடிடியில் எப்படி வந்து சேல் பண்ண கூட தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து பாம்பேயில் இருக்கும். படம் எடுக்கலன்னா இப்போ இங்கிலீஷும் கற்றுட்டு வரணுங்கிற ஒரு கட்டாயம் இப்போ இருக்குது. அப்போ இங்கே எந்த ஓடிடியோட அலுவலகமும் இங்கே இருக்கிறது இல்லை, இங்கே இருக்குது. இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சென்டராக தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது. இங்கேருந்து அவங்களுக்கு சொல்லணும், அவங்க வந்து படம் பார்க்கணும். இப்போ ஹீரோ கதை சொல்லி, ப்ரொடியூசர் கதை சொல்லி, இப்போ ஓடிடி கதை சொல்லி அவங்களுக்கு படத்தை காமிச்சு அப்போ ரிலீஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் கூட ஒரு சின்னதாக ஒரு 5லேருந்து 10 படங்கள் தான் இன்றைக்கி ஒரு ஓடிடி வாங்குறாங்க. அப்போ அதிகபட்சம் 3-4 ஓடிடி தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் படம் வாங்குறவங்களா இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட 30லேருந்து 40 படங்களை தான் அவங்களால வாங்க முடியும். ஆனால் நம்ம வந்து 250 படங்கள் ரிலீஸ் பண்ணோம். குறைஞ்சபட்சம் 200 படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட ஓடிடியில் வந்து வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கும். ஆனால் அவங்க தான் டிசைட் பண்ணணும். அப்போ நிறைய படங்கள் வந்து இன்றைக்கி தேங்கி நிற்கிது. அப்போ நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலோ ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸோ இல்லை வந்து அதனுடைய இல்லை அரசாங்கத்தோட உதவி பெற்றோ ஒரு வாரத்துக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு 50 படங்களை வந்து சின்ன படங்களை நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய இது இருக்கும். அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாக அந்த முயற்சி நல்ல முயற்சி. இந்த மேடையில் அதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ண ரொம்ப பொருத்தமான விஷயம். ஏன்னா வந்து இன்றைக்கி இந்த படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளர்
நான் படத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டேன், பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிட்டேன், ஓடிடி விற்றுட்டேன், தெலுங்கு விற்றுட்டேன், மியூசிக்கும் விற்றுட்டேங்கிறது தினேஷ் வந்து நிச்சயம் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் அது. அதுபோல் வந்து பவிஷ் கூட வந்து நான் இப்போ பார்க்கும்போது ஒரு பூனை மாதிரி இருக்கார் சாஃப்டாக. ஆனால் உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஜெய்ஜாண்டிகா இருக்குது, ரொம்ப வந்து ஒரு 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 ஹீரோ கேரக்டர் அதில் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம்னா கொஞ்சம் கான்ஷியஸ் இடங்கள் இருக்குது, பாடி லாங்குவேஜ் இருக்குது. அது உள்ளே நீங்கள் படம் பாருங்கள், துள்ளுவதை இளமை பாருங்கள், உங்களை விட 100 மடங்கு கம்மியாக இருப்பார் வந்து தனுஷ். ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். அது ரஜினிகாந்த் சாருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட் படத்துலேயே வந்து அந்த இது இருக்கும். ஆனால் அவர் பாடி வேறு மாதிரி இருக்கும், உங்கள் பாடி எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. சில இடங்களில் வந்து அந்த இது கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அதாவது பாடியில் நடிக்கிறீங்க, ஆடுறீங்க, மைண்டு வந்து ஒரு சின்ன கான்ஷியஸ் இருக்குது. அது வந்து ஸ்க்ரீனில் வரும்போது, க்ளோஸ்அப்ஸில் வரும்போது அது ஸ்க்ரீனில் பெருசாக தெரியும். ஆனாலும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. அந்த ஸ்காங்கில் நீங்கள் உங்களோட ஆட்டம் வந்து பார்க்கும்போது ஒரு உண்மையில் தனுஷ் சாரை, இப்போ இருக்கிற தனுஷ் சாரை பார்க்குற மாதிரி இருக்குது. உண்மையில் உங்கள் தாத்தா சொன்ன மாதிரி நான் கூட இப்போ தனுஷை மீட் பண்ணேன். இவ்வளோ உயரத்துக்கு வந்த பிறகு கூட சினிமாவை தவிர வேறு எதுவுமே அவர் வீட்டுக்கு போனால் அது ஒரு கோயில் மாதிரி இருக்குது. கோயில் அந்த இது வந்து மந்திரம் ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டே இருக்குது. அங்கே உட்காந்துருக்காரு. அவருக்கு சினிமாவை தவிர வேறு யாருமே அங்கே இல்லை. சினிமா பேசுனா சினிமாவை தவிர வேறு எதுவும் பேசுறதில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தவ வாழ்க்கை மாதிரி தனுஷ் இருக்கார். அதுபோல் நீங்களும் இருக்கணும். உங்களை நிறைய பேர் சொன்னாங்க. இப்போது நடிகர்கள் வந்து முன்னாடி மக்களோட நெருக்கமாக இருந்தாங்க. அப்போ மக்களுக்கு அவங்க மேலே ஒரு அன்பு இருந்தது. நம்ம அந்த படங்களை பார்த்தாங்க. இப்போது நடிகர்கள் வந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க, ஒரு பவுன்சஸ் வச்சு வட்டம் போட்டுக்கிட்டாங்க. முதல்ல ஆடியன்ஸுக்கிட்டேருந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க, அப்புறம் டெக்னீஷியன்ஸ் டைரக்டர்கிட்டேருந்தே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க. அவங்க வந்து அந்த பவுன்சஸ் நடுவிலே இருப்பாங்க. இப்போ ப்ரொடியூசர்கிட்டேருந்து கூட ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க ஹீரோஸ். அவங்கள ப்ரொடியூசருக்கு பார்க்கணுன்னா கூட இந்த பவுன்சரை தாண்டி போக வேண்டியிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுறாங்கன்னா அவங்க வந்து மக்கள்கிட்ட விலகி போகிறாங்க, டெக்னீஷியனுக்கு விலகி போகிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் முன்னாடி நாங்கள் படம் பண்ணும்போது நாங்கள் பண்ணுற வரைக்கும் கூட எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம், ஒரே இடமாக தான் இருந்தோம். ஷார்ட் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லோரும் அடுத்தவங்க என்ன நடிக்கிறாங்கன்னு இந்த நடிகர் பார்த்தாங்க. இப்போ எல்லோரும் வந்து என் ஷார்ட் இருக்கா, ரெடியா, வரலாம், முடிஞ்சிடுச்சா, போகலான்னா உங்கள் கவுண்டர் என்ன ஆக்ட் பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த சிவாஜி சார் வச்சு ஜல்லிக்கட்டு படம் மணிவண்ணன் சார் டைரக்ட் பண்ணிட்டான். அதில் நான் வந்து உதவி இயக்குனர். அப்போது வந்து ஒரு ஷாட் முடிஞ்சிடுச்சு. அதில் மாஸ்டர் ஷாட்லாம் முதல்ல எடுத்துட்டார் மணிவண்ணன் சார். அதில் அப்புறம் வந்து சிவாஜி சாரோட க்ளோஸ்அப்லாம் எடுத்துட்டார். அப்போது டைரக்டர் சொன்னார், சார் முடிஞ்சிச்சிங்க போகலான்னு. பரவாயில்ல பண்ணு உட்காந்துட்டார். உட்காந்து மேக்கப்லாம் கலைச்சிட்டாரு, கலைச்சி விக்லாம் எடுத்துட்டார். அப்புறம் சத்யராஜ் சார் கவுண்டர் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அதில் மாஸ்டர் ஷாட்டில் சத்யராஜ் சார் என்ன பண்ணாரோ அதை விட வந்து வேறு வந்து ஆக்ஷன்லாம் அவர் பண்ணியிருந்தார். அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தார். உடனே சிவாஜி சார் சொன்னார், ஏய் நீ இதெல்லாம் பண்ணலையடா, நீ வந்து மாஸ்டர் ஷாட்டில் இதெல்லாம் பண்ணலையே, என்னோடய காம்பினேஷனில் இதெல்லாம் பண்ணலையே, நீ என்னை ஏமாற்றக்கூடாதரா நீ என்ன. மறுபடியும் மேக்கப் போட்டார், மறுபடியும் விற்க வச்சுட்டு இதுக்கு மணிவண்ணன் இதுக்கு எனக்கு கவுண்டர் கொடுன்னார். அப்போது அதுக்கு ஈக்குவலான கவுண்டரை நான் நடிக்கணும்னு. அப்போது திரைப்படங்கிறது வந்து நாம் நடிக்கிறது மட்டும் இல்லை, எதிராளி என்ன நடிக்கிறாரோ அதை ஓவர்டேக் பண்ணால் தான் நம்ம நடிகனாக இருக்க முடியுங்கிறது. சிவாஜி சாருக்கு ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து அவருக்கு ஹீரோலாம் முடிஞ்சு அப்புறமா வந்து 200 படமோ 250 படமோ 300 படமோ. ஆனால் அந்த படத்தில் கூட அந்த மொத்த சீன்லேயும் என்ன நடிக்குது, என்ன நடக்குது, தான் எப்படி நடிக்கணுங்கிறதோட இருந்தால் தான் இன்றைக்கி வரைக்கும் நடிக்க திறக்கமாக இருக்கார். அதனால் வர இன்றைக்கி உங்களை மாதிரி இளைஞர்கள் இப்போ இருக்கிறவங்க, நான் அட்வைஸ் பண்ணுறது இதில் இல்லை, அது அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அட்வைஸ் பண்ணால் பிடிக்காதுன்னு தனஞ்சயன் சொன்னார். அது உண்மையை கூட தான். என்னுடைய மகளுக்கே நான் அட்வைஸ் பண்ணுறது இல்லை, நான் அவர் கேட்குறதில்ல, நானும் பண்ணுறதில்லை. அதனால் உங்களுக்கும் நான் பண்ணுறதில்ல. ஆனால் உண்மையான எங்களுடைய கருத்தை நான் வந்து இந்த மேடையில் சொல்கிறது காரணம் என்னென்னா, இதுதான் இப்போது இருக்குது. இந்த தன்மை மாறிடுச்சுன்னா, ஒரு குடும்பமாக சினிமா மாறிச்சுன்னா, இப்போ இன்றைக்கி ஏன் நீங்கள் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கீங்கன்னா, இந்த திரைப்படம் ஒரு குடும்பமாக இருக்குது. திரைப்பட தொழில்நுட்ப கலைஞரும் தயாரிப்பாளரும் எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கீங்க. தயாரிப்பாளரும் இன்றைக்கி வந்து படம் உள்ளே வரும்போது, சார் இஸ் த பெஸ்ட் டைரக்டர், என்ன பிளான் பண்ணாரோ அப்படி எடுத்தார்னு வந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கீங்க. அது எப்படி நடந்ததுன்னா, தயாரிப்பாளர் சொல்கிறத டைரக்டர் கேட்டார், டைரக்டர் சொல்கிறத நீங்களாம் கேட்டீங்க. அதனால தான் இது நடந்தது. யார் சொல்கிறதையும் யாரும் கேட்க மாட்டோம் அப்படின்னு நிலமை வந்தால் டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரியும் யார் பேச்சும் கேட்காம அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல படம். அது பார்க்கும்போது தெரியும். ஸ்க்ரீனில் வந்து டெஃபினட்டாக மகேஷ் வந்து என்ன கதையை சொன்னாரோ அவ்வளோ அழகாக எடுத்துறாரு. கதை உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி சப்ஜெக்ட் அது. இது நிச்சயமாக வியாபாரம் ஆனது மட்டும் இல்லை, இது ஒரு வெற்றி படமும் அமையுங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த திரைப்படத்தில் நடித்த ஹீரோயின் உட்பட ஹீரோயின் கூட வந்து டெஃபினட்டாக யூ வில் கெட் எ பிரைட் ஃபியூச்சர் பிகாஸ் இட்ஸ் எ ஃபண்டாஸ்டிக் கேரக்டர் ஃபார் யுவர் லைஃப் டைம் கேரக்டர். ஸோ யூ வில் கெட் த பிரைட் ஃபியூச்சர்.
விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவரிபடி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ லான்ச்சினுடைய ஹீரோ ஃபாக்சன், உங்களை பரிமளான்கோ சாங்ஸ்லேயே கவனிச்சிருக்கேன். அந்த படத்தினுடைய சாங்ஸ் வந்து எந்த அளவுக்கு பேசப்பட்டது, அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வர்றதுக்கு அந்த பாட்டு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் எல்லா சாங்ஸும் கேட்சியாக இருக்குது கைஸ். நான் அன்றைக்கி மேடையில் சொன்ன மாதிரி தான், டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு ராக், யூ ஆர் ராக்கிங் நவ். ஓகே, குட். அதேமாரி இந்த பாட்டை எல்லாத்தையும், இந்த பாட்டில் இருக்க சீக்வன்ஸ் எல்லாத்தையும் நடித்ததில் பவிஷ், உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து, எல்லா ஷார்ட்ஸ்லேயும் நல்லா இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு ரிமார்க்கபிள் சிக்னிஃபிகண்ட் படமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மா. தென் the heroine also good looking ma, good look, and performance also good, right? All the best. அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் தினேஷ் ராஜ் சார், நீங்கள் வெரி லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்படின்னா நல்ல ஒரு ஹீரோ கிடச்சிருக்காரு. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை கோ ப்ரொடியூசராக இருந்து பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான அளவு பிடிச்சிருக்கீங்க. தனஞ்சயன் சார் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை, ஒரு எக்ஸிக்யூட்டரை நான் பார்த்ததே இல்லைங்க, பார்த்ததே கிடையாது. இன்னும் இல்லைன்னு நான் அடித்து சொல்லுவேன். ஒரு சில கம்பெனி இருக்குது, ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, பட் அவங்கெல்லாம் ரொம்ப பணம் வச்சுருக்குறவங்க. ஆனால் மிடில் லெவல் படம் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். அதுக்கு தனஞ்சயன் சார் அளவு மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே மாட்டார் உங்களுக்கு. நான் அதேமாரி மகேஷ் ராஜேந்திரன், யா, நீங்கள் தனஞ்சயன் சார்ட்டு இந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாருங்க அப்படின்னு பேர் வாங்குறதுங்கிறது அவ்வளோ முக்கியம். ஏன்னா கரெக்டாக இருக்கும் பிளான், தப்பக்கூடாது அவருக்கு. அவர்கிட்ட பேர் வாங்கினதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அவர் படத்தை செலக்ட் பண்ணுறதுலேருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை பொசிஷனிங் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து வந்துடுவார், அடுத்த படத்துக்கு போயிடுவார் அவர். ஓகே, ஆனால் அது வரைக்குமே உழைப்புன்னு உழைச்சிக்கிட்டே இருப்பார். அந்த படத்துக்கு எடுத்துக்கிட்ட விஷயத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் இருப்பார். அதில் நீங்கள் பேர் வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம். குட். அப்புறம் தனஞ்சயன் சார் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது சார், ஐ எம் ரியலி ஹானர் டு பி எ ஃப்ரெண்ட் சார். ரியலி அவங்க சாருடைய ஆடியோ லான்ச்சில் இன்னொரு படத்தை பாராட்டுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் சார். இந்த உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தனால நீங்கள் பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும் சார். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை யார் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பாராட்டுறீங்க. ஐ நோ யூ. அதனால் சொல்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படம் வந்து நிஜமாகவே வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. இதிலிருந்து டைட்டிலிருந்து டீசர்லேருந்து ட்ரெய்லர்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெய்லரில் வர ஒரு ஷாட் தான் இன்டர்வல் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு ஏன்னா பிக் ஹிட்மா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அது கரெக்டாக செகண்ட் ஹாஃப் அதில் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹிட்டுமா. நான் ஹிட் ஆகணும்னு எப்படி நினைக்கிறேன், ஹிட் ஆகிரும்னு எப்படி நான் காஜ் பண்ணுறனோ அதே மாதிரி ஹிட் ஆகிடணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறேன். வாழ்த்துக்கள் சார். செல்வமணி அண்ணன் பேசுனது வந்து ரொம்ப முக்கியமானது. என்னென்னா நிறைய பேர் என்னென்னா ஆலோசனைக்கு வந்து நம்ம கூட வேலை செய்கிறவனை வச்சுக்கக்கூடாது. அவன் வேலை போய்டுன்றதுக்காக நம்ம சொல்கிறதெல்லாம் சரின்டுவான். அதே போல் நம்ம பவிஷும் அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. இப்போ பவிஷ் என்னன்னா, எங்களுக்கு பிரச்சனை மகாபாரதத்தில் சூதாடுவானுங்க. சூதாடினா துரியோதனனுக்கு அவங்க மாமா ஆடுவார், தர்மனே ஆடுவான், தோற்றுருவான். தோற்ற உடனே கிருஷ்ணன்கிட்ட கடைசியாக வந்து கேட்பானுவான், என்ன இப்படி தோக்க வச்சுட்ட, தர்மன் தோத்துட்டான். ஏண்டா துரியோதனன் தான் நம்ம விளையாட முடியாதுன்ட்டு அவங்க மாமாவை விளையாட சொன்னான். அதே மாதிரி நீ என்ன பண்ணியிருக்கணும், என்னை கூப்பிட்டு விளையாட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. இல்லைல்ல தர்மம் சொல்லுவான், இல்லைல்ல சூதுக்கு ஒன்றை கூப்பிடலாமா விளையாட, ஏண்டா சூதுக்கு விளையாட கூப்பிட்டு கடைசியில் பெரிய சண்டைக்கு என்ன ஆளாக்கிட்டீங்களாடான்னுவான். அந்த மாதிரி
நாங்கள் வந்து நீக்கில் தனுஷ் அவரை அறிமுகப்படுத்தி இப்போ தனுஷுக்கே போட்டி ஆகிற அளவுக்கு ஆகிப்போச்சு எங்களுக்கு. ஏன்னா இப்போ எல்லாரும் பாருங்களேன், தனுஷ் மாதிரியே இருக்கான்னா இப்போ உங்க கூட தான் இப்போ நாங்கள் சண்டை பண்ண மாட்டோம். என்னென்னா சாக்ரட்டிஸ் வந்து அதான் கிரேக்க நாட்டில் ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் என்னென்னா இந்த நாட்டுக்கெல்லாம் யார் தேவையில்லையோ அவன் பேரை எழுதி போட்டுட்டா அந்த மாதம் தூக்கு போட்டுருவானுவாங்க. அப்படி அந்த பாக்ஸ் கிட்ட ஒருத்தன் நின்றுக்கிட்டே இருப்பான். நின்றுக்கிட்டே இருக்கும்போது சாக்ரட்டிஸ் அந்த பக்கமாக போவார். இப்போ அவன் வந்து சாக்ரட்டிஸை கூப்பிட்டு, சார் இதில் ஒரு பேர் எழுதி இந்த பொட்டியில் போடுங்கன்னுவான். உடனே சாக்ரட்டிஸ் என்ன பேர் பண்ணுவார், சாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் பேர் எழுதி போடுங்க சார்வான். உடனே சாக்ரட்டிஸ் கேட்பாரு, டேய் சாக்ரட்டிஸ் நீ பார்த்துருக்கியாடா? இல்லை பார்க்கலங்க. பார்க்காத ஒருத்தவனே இந்த பொட்டிக்குள்ளே போட சொல்கிறியே, அவனை தூக்கில் போட்டுருவாங்க சார், அவனை போட்டே ஆகணும் சார்னுவான். இப்போ சாக்ரட்டிஸ் கேட்பாரு, அந்த சாக்ரட்டிஸ் மேலே உனக்கு என்னடா கோவம்னுவார். இல்லை சார் எவனை பார்த்தாலும் சாக்ரட்டிஸ் அறிவாளி, சாக்ரட்டிஸ் பயங்கரமான ஆள், சாக்ரட்டிஸ் மாதிரி பேச முடியாது, சாக்ரட்டிஸ் மாதிரி தத்துவங்களை பொழிய முடியாதுன்றாங்கண்ணே. இவ்வளோ புகழ் பண்ணுறதால எனக்கு எரிச்சலாக இருக்குது சார் அவன் பேரை கேட்டாலேம்பான். அதே போல் தான் தனுஷுக்கு பாடுறாரு, எழுதுறாரு, தயாரிக்கிறாரு, டான்ஸை நல்லா ஆடுறாரு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாரு, நல்லா நேஷனல் அவார்டு வாங்குறாரு, ஹாலிவுட்டில் நடிக்கிறாரு, ஹிந்தியில் நடிக்கிறாருன்னு சோசியல் மீடியாவில் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் யாருன்னே தெரியாது எங்களுக்கு, அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமே இருக்காது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, போராடி அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்படி பவிஷுக்கும் வந்துடும் ஒன்று பயமாக இருக்குது. ஏன்னா எல்லா கிராஃப்ட்டையும் சூப்பராக இருக்கு, இவனை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப நல்லா நடிங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. இன்னொன்று நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து கருப்பண்ணசாமி கோயிலேருந்து கிளம்பி உங்கள் தாத்தா வந்தாரோ, இன்னைக்கு கமலா தேட்டர் வரைக்கும் வந்து நிற்கிது அந்த வளர்ச்சி. அதே போல் உங்கள் மூலமாக நீங்கள் ஒன்று கொண்டாங்க, உங்களுக்கு பேஸ் தான் இருக்குது. நீங்கள் தாத்தா சொன்ன மாதிரி உங்களுடைய சொந்த திறமையில் உங்கள் மாமா போல் இல்லாமல் இன்னொரு தளத்தை நீங்கள் உண்டாக்குங்க. யாரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கான ஸ்டைல், உங்களுக்கான ஒரு ஒரு எல்லாத்துலேயும் இது பவிஷ்ணுடைய ஸ்டைல் அப்படின்றத ஒன்று உண்டாக்குங்க. அதே போல் இப்போ எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித், தனுஷ் சிம்புன்ற மாதிரி உனக்கு யார் வர போகிறான்? ஏன்னா அப்படி ஒன்று அமையும். அவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நிச்சயமாக இண்டஸ்ட்ரிக்கு அப்படிலாம் ஒன்று தேவை. ஏன்னா பவிஷுக்கு எனக்கு வாரத்துக்கு 10 பேர் ஃபோன் பண்ணுவாங்க, பவிஷுக்கு கதை வச்சுருக்கேன் சார், பவிஷுக்கு கதை வச்சுருக்கேன் சார்னுவாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை எப்படி சரி பண்ணி பேசணுமோ நான் பேசுவேன். ஏன்னா இன்னொரு பையன் வந்துட்டான்னா அந்த 5 கதை அவனுக்கும் போகும்ல, அருமை. அதே மாதிரி தனஞ்சயன் சாருக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துடணும். என்னங்க இப்படி பேசுகிறாரு, எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிச்சிட்டாரு, எதை எப்படி ஞாபகம் வச்சுருக்காருன்னா தெரில சார். இன்னொரு நேஷனல் அவார்டும் உங்களுக்கு கொடுத்துடணும் சார். என்ன சார் பிரமாதமாக அடிக்கிறீங்க சார், எல்லாத்தையும் அரவணைச்சு எந்த பாயிண்ட்டையும் விடாமல் ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க சார். அதனால தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்க முடியுது. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மகேஷ் ரொம்ப அற்புதமாக இருக்குது மகேஷ், எல்லாருமே பாராட்டுறாங்க பாருங்கள். ஆல் த பெஸ்ட். எல்லாம் வந்து நம்ம லட்சுமணன் சார் இவருடைய உதவியாளர் தான் அவர். இவர் வந்து ரோமியோ ஜூலியட், போகன், பூமி போன்ற படங்களுடைய இயக்குனர். என்ன பாருங்களேன், ஒரு நல்ல உதவியாளரை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு. லட்சுமணுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இதில் பணியாற்றிய அனைவருக்கும் என்னுடைய வெற்றிக்கான வாழ்த்துக்கள். வெற்றியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், ஆடியன்ஸ் எல்லாருக்கும், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். అందరికీ నా నమస్కారం. நான் நாகதுர்கா. முதல்ல டீசருக்கு, ப்ரோக் பாய் சாங்க்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ், லவ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. We are expecting the same love for the trailer and movie as well. This film is going to release on 10th July worldwide. So we need your blessings so much. Please do watch and get ready to fall in love with Love. Thank you. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்க ஆடியன்ஸ்க்கும் மீடியா பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம். அண்ட் தனஞ்சயன் சார் தயவு செஞ்சு அதெல்லாம் போட்டுறாதீங்க சார் ப்ளீஸ். தயவு செஞ்சு இல்லை பரவாயில்ல. என்னோட முதல் நன்றி, நான் எங்கே போனாலும் என்னோடய ஃபஸ்ட் நன்றி எப்போயுமே வந்து தனுஷ் சாருக்கு தான். நான் எந்த மேடையில் நின்னாலும் லைஃப்பில் என்ன பண்ணாலும்
என்னோடய ஃபர்ஸ்ட் நன்றி, என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தனுஷ் சாருக்கு தான் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து தனுஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்னை நோட்டீஸ் பண்ணேன் அண்ட் என்னை நோட்டீஸ் பண்ணி என்னை படம் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்ட தினேஷ் ராஜ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க இந்த படத்தில். ஏன்னா நான் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வெளில வந்து ஒரு பண்ணுற ஒரு படம் அண்டு ஃபேமிலி மாதிரி பக்கத்துலேருந்து ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் தினேஷ் சார் அண்ட் தனஞ்சயன் சார். அண்டு இந்த கதையை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த மகேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அதை போன ஈவெண்ட்டில் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக அவர் நரேஷன் வந்து பயங்கரமாக பண்ணுவார். இஸ் வெரி வெரி குட் நரேட்டர். நாங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் இருந்துச்சு நரேட் பண்ணார். அவர் நரேஷன் நான் சிரிச்சிட்டே இருக்கேன். சிரிக்க எல்லோரும் எங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க என்ன அப்படின்னு. நான் ஒரு காஃபி குடிச்சேன், 2 காஃபி 3 காஃபி கூட நரேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ இது வெரி வெரி குட் நரேட்டர். அண்டு படமும் அந்த மாதிரி வந்திருக்கு நான் நம்புகிறேன். ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு நிறையா பெரிய டைரக்டர்ஸோட நிறையா பெரிய ஆளுங்களை மீட் பண்ணேன் இந்த படத்து மூலமாக. அதுக்கு இந்த படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு இந்த படத்தில் வந்து நான் 2 பெரிய டைரக்டர்ஸோட மெயினாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு அவர் நிறையா கற்றுக் கொடுத்தாரு. அவர் கற்றுக் கொடுத்ததுலாம் இந்த படத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்த படத்துலையும் அவரோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்டு ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் எனக்கு செல்வா சாரோட நடிக்கும் போது. ஃபஸ்ட்டு லைட்டாக பயந்தேன், பட் ஆனால் போக அவரே ரொம்ப கம்ஃபர்டபுளாகி சரியாக்கிட்டார். ஸோ தேங்க்யூ செல்வா சார். இன்றைக்கி அவரால் வர முடியல, பட் தேங்க்யூ சார். அண்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் எப்போயுமே எங்களோட இருக்கணும் எனக்கு தெரியும் சார். அண்டு அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன். எனக்கு வந்து ஃபாக்சன் மியூசிக் டைரக்டர் வந்து பேரே சொல்ல கடைசி வரைக்கும் எனக்கு. அவர் பேர் பிரதீப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே இது புது மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நானே ஃபஸ்ட்டு போஸ்டர்லாம் பார்த்தேன், ஃபாக்சன்னு போட்டாங்க. நான் உடனே கால் பண்ணி என்ன இது ஃபாக்சன்னு பேர் வருது, பிரதீப்னு தானே சொன்னீங்க அப்படின்னா. இல்லை அவங்க 2 பேர் என்னது பேர் ஃபாக்சன் ரொம்ப புதுசாக இருக்குது, இந்த ரேப்பர்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா. பட் அதுக்கப்புறம் நான் பரிமளான்கோ ப்ரெஷ் ஷோ வந்து மீட் பண்ணேன். அவர் என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல இவர் தான் ஃபாக்சன், இவர் தான் நம்ம படத்துக்கு மியூசிக் பண்ணுறாருன்னு. எனக்கு அப்புறம் அவரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் தான் ஃபாக்சனான்னு சொல்லி இது வந்தார். ப்ரோ யூ டன் அ வெரி வெரி குட் ஜாப் அண்ட் ஐ ஹோப் தட் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு யுவர் மியூசிக். எஸ். அண்டு நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க வந்து என்னை வாழ்த்துனாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் டிசர்விங் ஆஃப் இட், பட் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தோட டிஓபி அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் பயங்கர அவர் எனர்ஜி தான். அவர் நைட்லாம் ரொம்ப லேட்டாக ஷூட் போகும்போது அவர் எனர்ஜியில் நான் கொஞ்சம் பாரோ பண்ணிக்கிறேன், நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவரும் டேரக்டரோட காம்பினேஷன்லாம் பயங்கரம். அண்ட் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் அபிஷேக் மாஸ்டர், அவர் வந்தாலே நான் ஜாலி ஆகிடுவேன். ஏன்னா எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எங்கள் வேலை கம்மி பண்ண முடியுமோ அவங்களை கம்மி பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அதனால் அவர் வந்தாலே நான் ஜாலி ஆகிடுவேன். அண்டு அவரோட நான் இன்னொரு படம் பண்ணுறேன். ஸோ அதில் ரொம்ப 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 சந்தோஷம். அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, நான் முன்னாடியே சொன்னேன் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் பயங்கரமாக டான்ஸ் ஆகிருக்காங்க. மகேஷ் சார் வந்து என்னை 1 வாரம் ரிஹர்சல் போக சொன்னார். நான் 1 வாரம் ரிஹர்சல் போனேன். அவங்க அடுத்த நாள் 1 வாரத்துக்கு அப்புறம் ஸ்பாட்டில் வந்து பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டாங்க. எனக்கு இருந்துச்சு என்ன நாங்கள் 1 வாரம் ரிஹர்சல் போனேன் இவங்க பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டாங்களே என்ன இது அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. பட் that's a very very big thing and you've danced very very well and hope this movie gives a big break to you. Thank you so much. நான் யாராச்சும் விட்டு தான் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. ரீசெண்டாக தான் டீசர் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு உங்கள் எல்லாரையும் சந்தித்தோம். ஸோ பேச வேண்டியது வந்து இப்போ தான் பேசுனது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே குவிக்காக சொல்லிடுறேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ லக்கி டைரக்டர்ஸ், லக்கி பீப்புள் வேர் ஆன் த ஸ்டேஜ் டுடே. அதில் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக நான் பார்த்தேன். அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் தட் அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளில் சம்மந்தமே இல்லாமல் நான் எப்போது சினிமா விட்டு போயிட்டேன். பட் இன்றைக்கும் இந்த மேடை எனக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் எல்லாருமே மீடியா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நன்றி. அண்ட் எல்லோரும் பேசிட்டாங்க. ஃபாக்சன், பிரதீப் அண்ட் வேன், ஐ திங்க் யூ ஹவ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப். ஏன்னா வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பாடல்கள் வந்து பிகாஸ் ஐ திங்க் எல்லோரும் சொன்ன மாதிரி தனுஷ் வந்து இஸ் சேஞ்ச்ட் ட்ராக் பிகாஸ் அந்த ஏஜ் குரூப் மாறிடுச்சு. இப்போ பவிஷ் இஸ் நெக்ஸ்ட் இன் த லைன் அண்ட் டெஃபினெட்லி ஹீ இஸ் அ ஸ்வீட் ஹார்ட். நான் அந்த ஸ்டேஜில் சொன்னது தான் எங்கேயும் சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு பவிஷை ரொம்ப பிடிக்கும். August 18th இஸ் இஸ் பர்த்டே. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் ஷூட்டிங் பண்ணும்போது ஜோவிகாவோட பர்த்டே August 18th. அப்போ நான் கால்குலேட் பண்ணிட்டேன் அது அம்மா புள்ள தான் அப்படின்னு. the way they were interacting when she came to the spot, அம்மா வந்தப்போ கூட
விமலா. ஸோ இட் வாஸ் வெரி க்யூட். அப்போ ஜோவிகா என்கிட்ட சொன்னா, அம்மா ஹீஸ் ஆகஸ்ட் 18th நோ வண்டம்மா. அந்த அம்மா பாசங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ க்யூட். அதே மாதிரி நாகதுர்கா வெரி டேலண்டட் அண்ட் வெரி சின்சியர். இண்டஸ்ட்ரியில் வந்து சின்சியரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் எனி ஆர்டிஸ்ட்டுக்கு. அந்த ஒரு சின்சியரிட்டி அண்ட் பயபக்தி ரொம்ப இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். தேங்க்யூ தினேஷ் சார் அண்ட் தேங்க்யூ தனஞ்சயன் சார் அண்ட் முத்தையா சார். சொல்லவே வேணாம், ஸ்பீடு. ஆமாம், அது பயங்கரமான ஒரு எனர்ஜி. மகேஷ், த ஹோல் டீம். என் கேரக்டர் எனக்கு ஐ வாண்ட் டு see the film. ரொம்ப பில்டப்பாக இருக்குது, பட் ஐ வாண்ட் டு see the film. இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது படம் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே நம்ம பார்த்த அந்த ட்ரெய்லரில் இன்றைக்கி படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு கிடைக்கிது. மக்கள் வந்து தேட்டருக்கு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது தியேட்டர்ஸும் நல்ல தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் there is a space and for newcomers and for new talents. So I hope and pray that this continues. அதே மாதிரி லவ்வோ லவ்வுக்கு வந்து ஜூலை 10 தியேட்டர்ஸ்க்கு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டரில் படம் பாருங்கள். இந்த இட்ஸ் அ வெரி கரண்ட் டாபிக், ongoing topic, and I love the title, Love O Love. எல்லார் லவ்வும் அப்படி தானே, Love O Love. So yeah, I wish everybody all the best and please support the film. ஒழுங்காக ரிவ்யூஸை கரெக்டாக எழுதுங்க. தயவு செஞ்சு படத்தை பார்க்கும்போது கரெக்டாக பார்த்து ரிவ்யூஸை வந்து மக்கள்கிட்ட நியாயமாக கொண்டு வந்து சேர்த்திடுங்க. அவ்வளோதான்.